அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் லிங்கராஜேஸ்வரி, டிவைன் எனர்ஜி ஹீலர். இன்றைக்கு நாம் சனி தோஷ நிவர்த்திக்கான பரிகாரம் பிராயச்சித்தத்தை பற்றி பேச போகிறோம். இதை நீங்கள் வீட்டிலையும் பண்ணலாம், ஆலயத்திலையும் போய் செய்யலாம். என்ன பொருள் நமக்கு இதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கிராம்பு, கருப்பு நூல், குலோப் ஜாமுன், நைவேத்தியம் பண்ணுறதுக்கு குலோப் ஜாமுன், கருப்பு நூல், கிராம்பு. இதை எப்படி பண்ணணும் இந்த பரிகாரத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வயது 42 அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 42 கிராம்புகளை எடுத்து கருப்பு நூலில் ஒரு பூமாலை கட்டுவது போல கட்டிக்கொண்டு, அந்த பூமாலையை ஆஞ்சநேயரின் சிலை விக்கிரகத்திற்கு நீங்கள் அணிவித்து, ஆஞ்சநேயர் வீட்டில் நீங்கள் பண்ணுறதாக இருந்தால் ஆஞ்சநேயருடைய ஒரு சனிக்கிழமை, வாரம் சனிக்கிழமை உங்களுடைய வயது இப்போ 42 அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 43 சனிக்கிழமை இந்த பிராயச்சித்தத்தை பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை உங்களுடைய வயது 42 அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 42 கிராம்புகளை எடுத்து கருப்பு நூல், புதிதாக கருப்பு நூல் வாங்கி அந்த கருப்பு நூலில் இந்த கிராம்புகளை பூமாலை மாதிரி கட்டி, இந்த பூமாலையை ஆலயத்திற்கு, ஆஞ்சநேயருடைய ஆலயத்திற்கு சென்று ஆஞ்சநேயருக்கு அணிவித்து, நீங்கள் குலோப் ஜாமுன் வாங்கி ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் படைத்து, அங்கு அமர்ந்து 108 முறை ஆஞ்சநேயருக்கான மந்திரம் ஓம் ராமதூதாய நமக, ஓம் ராமதூதாய நமக, ஓம் ராமதூதாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை கண்களை மூடி நீங்கள் ஆஞ்சநேயரை மனக்கண்ணில் பார்த்து இந்த மந்திரத்தை ஜபித்து நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு இந்த பரிகாரத்தை செய்தீர்களானால், உங்களுக்கு எப்படிப்பட்ட சனி தோஷமாக இருந்தாலும், சனி அஷ்டம சனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, சப்தம சனி, கண்ட சனி, பாத சனி, சனி திசை, சனி புத்தி, சனி பாதக நிலையில் உங்கள் ஜாதகத்தில் சனி ஒரு பாதக நிலையில் இருக்குது, சனி நீச்சமாக இருக்குது, சனியினால் உங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஜாதகத்தில் சொன்னார்கள் என்றால், இந்த பரிகாரத்தை, இந்த பிராயச்சித்தத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சனியினால் ஏற்படும் தோஷம் முழுவதுமாக நிவர்த்தி ஆகிறது. இதை நீங்கள் எத்தனை வாரம் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 50 வயது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 51 சனிக்கிழமை நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணணும். ஒரு நாள் விட்டுட்டா அடுத்த வாரம் தொடரலாமா? கண்டிப்பாக தொடரலாம். ஒரு வாரம் விட்டுருச்சு, நம்மளால் போக முடியல, அதற்கு ஏதாவது ஒரு தடை வந்துருச்சு அப்படின்னாலும் மறுவாரத்திலிருந்து நீங்கள் 51 வாரம் நீங்கள் இந்த உங்களுடைய வயது எத்தனையோ அந்த வயதிற்கு 1 அதிகமாக, இப்போ உங்களுக்கு 45 வயது அப்படின்னு வச்சுக்கோங்க, 46 சனிக்கிழமைகள் நீங்கள் இந்த பிராயச்சித்தத்தை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய சனி தோஷம் நிவர்த்தியாகி உங்களுக்கு வாழ்வில் சனியினால் நல்ல நல்ல நிலை ஏற்படும். சனி உங்களுக்கு ஏன், சனியை மட்டும் ஏன் இவ்வளோ பயப்படுறோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி கர்மகாரகன். நீங்கள் என்ன செயல் செய்கிறீர்களோ அந்த செயலுக்கு ஏற்ற பலனை சனி கொடுக்கும். அதனால தான் சனி துலாம் ராசியில் உச்சம் பெறும். சனி கிரகம் துலாம் ராசியில் உச்சம் ஏன் பெறுறாங்க அப்படின்னா, சனி தராசு மாதிரி, நீங்கள் என்ன பண்ணினாலும் அதற்கு ஏற்ற பலனை நான் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சனி நமக்கு என்ன பலனோ, நாம் செய்த கர்ம வினைக்கு, நாம் நல்ல கர்மம் செய்தால் அதற்கு ஏற்ற நல்ல கர்மத்தையும் சனிதான் கொடுக்கிறது, நாம் செய்யும் தீய கர்மங்களுக்கு ஏற்ற பலனையும் சனிதான் கொடுக்குது. அப்போது நாம் என்ன கர்மம் செய்தாலும் அதற்கு ஏற்ற பலனை கொடுப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி கிரகம் தான் அந்த பலனை கொடுக்குது. அதனால தான் சனி துலாம் ராசியில் உச்சம் பெறுகிறது. இந்த சனி தோஷ நிவர்த்திக்கு ஆஞ்சநேயரை நாம் பிடித்து கொள்ளலாம்.
ஆஞ்சநேயருடைய அருளை நாம் பெறும் பொழுது சனி தோஷத்திலிருந்து நிவர்த்தி நமக்கு கிடைக்கும். நிவர்த்தி எல்லோருக்கும் நிவர்த்தி கிடைக்கும். ஒரு சிலருக்கு அதிகமான கர்ம வினை இருக்கும் பொழுது பெரிய பாறாங்கல் விழுகிற இடத்துல சின்ன ஒரு கல் விழுந்து அதை அனுபவித்தே ஆகணும் அப்படின்னு வேதங்களில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் சனியின் தோஷத்தை நிவர்த்தி செய்து வாழ்வாங்கு வாழ்வீர்களாக. இன்று இறைவன் நமக்கு இந்த பிராயச்சித்த பரிகாரத்தை வழங்கி இருக்கிறார்.